மிலோ ஒரு சிறிய பூனை. அவன் சிவப்பு பட்டை அணிந்து புதிர் இடங்களைத் தேடித் திரிவான். ஒரு நாள் தோட்டத்தில் பறவையைப் பின்தொடர்ந்து ஓடிய மிலோ ஒரு கொடியின் பின்னால் மறைந்திருந்த சின்ன மரக்கதவைக் கண்டான். கதவுக்குள் நீல ஒளி மின்னியது. ஆர்வம் கொண்டு கதவைத் திறந்தான். அதன் பின்னால் இருந்தது ஒரு மாயமான சுரங்கம். அந்த சுரங்கம் மிலோவைக் கொண்டு சென்றது வினோதமான ஒரு உலகிற்கு. அங்கு விலங்குகள் பேசின. ஒரு முயல், எங்கள் ஒளியே தரும் மணிக்குடம் மாயமாயிற்று என்று கவலையுடன் கூறியது. மிலோ பயப்படவில்லை. ஒளிரும் தடங்களைப் பின்தொடர்ந்து குகையைக் கடந்தான். பல சோதனைகளைக் கடந்து மேலே ஏறினான். அங்கு அவன் மணிக்குடத்தைப் பார்த்தான். ஆனால் அதை ஒரு கோபமான முயல் காக்கின்றது. மிலோ அமைதியாக தனது சிவப்பு பட்டையை முயலிடம்தான். அதை பார்த்த முயல் நெகிழ்ந்து, நீ நல்ல மனம் கொண்டவன் என்று கூறியது. மணிக்குடத்தை மிலோவிடம் வழங்கியது. மிலோ அதை எடுத்துக்கொண்டு திரும்பினான். ஒளியற்ற ஆகாயம் மீண்டும் பிரகாசமாக மின்னியது. வீடு திரும்பிய மிலோ சாளரத்தரையில் அமைதியாக தூங்கினான். அவனுக்குத் தெரியும், நாளை இன்னொரு சாகசம் எதிர்பார்க்கிறது.